வணக்கம். இந்த வீடியோவில் DJIயோட மேவிக் மினி ஏன் இன்னும் ஒரு பெஸ்ட் பிகினர் ட்ரோனாக இருக்குது. இப்போ 2020 முடிய போகுது, கிட்டத்தட்ட 2021 வரப்போகுது. இப்போ வரைக்குமே ஏன் இது ஒரு பிகினரோட பெஸ்ட் ட்ரோன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்மால் கம்பேரிசன் வீடியோ மாதிரி, அதாவது ட்ரோனை வந்து அப்படியே கம்பேர் பண்ண போகிறதில்ல, மற்ற கம்பெனி ட்ரோன் கூட கம்பேர் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் நான் இது வச்சிருக்கறனால என்னென்னலாம் இருந்தது, ஏன்னா நானும் இந்த ட்ரோன் வாங்குறதுக்கு முன்னாடி நிறையா ட்ரோன்ஸ் கம்பேரிசன் என் லிஸ்ட்டில் இருந்தது, எதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. அதை பற்றி தான் உங்ககிட்ட இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வரும் அப்படின்னா வந்து வீலாகிங், அப்புறம் டெக்னிக்கல் ஸ்டஃப், டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், அப்புறம் அன்பாக்சிங், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேவிக் மினி வச்சிருக்கவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது ட்ரோனோட எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருக்குது. வாங்கியிருந்தீங்கன்னா மேவிக் மினி 2 அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யாருன்னா ட்ரோன் வாங்குறதுக்கு புதுசாக பார்த்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானே சொல்லிட்டு இருக்கிறது எப்படி இருக்கும்னு தெரியல. கண்டிப்பாக வாங்கினவங்க என்ன வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி மேவிக் மினி வச்சுருக்கேன், நல்லாயிருக்கு, எது பிடிக்கல அப்படின்றத நீங்கள் ஒரு சின்ன ரிவ்யூவாக கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக புதுசாக வாங்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக அதை நல்லா ஃபுல்லாக போடுங்க. மேவிக் மினி இது எல்லாருமே இப்போ கொஞ்ச நாளாகவே ட்ரோன்ஸ் பற்றி சர்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மேவிக் மினி கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஏன் இது வந்து இப்போ வரைக்குமே மேவிக் மினி இது ஒரு 45,000 rupees இவ்வளோ ட்ரோன் கொடுத்து ஒரு நேனோ ட்ரோன், அதுவும் ஏன் இதெல்லாம் வாங்கணுமா, வேறு ட்ரோன்ஸே கிடையாதா? ஒரு பிகினராக நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரோன் வாங்குறோம் அப்படின்னா இவ்வளோ காசு கொடுத்து இந்த ட்ரோன் தான் வாங்கணுமா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்குது. இதுதான் வந்து ஒரு பிகினருக்கான ட்ரோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகினர்னால் நீங்கள் வந்து முன்னாடி ஏதாவது ஒரு ஆர்சி ஹெலிகாப்டர் இல்லை ஆர்சி சின்ன ட்ரோன் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஏரியல் ஃபோட்டோகிராஃபியோட ஒரு பிகினர் ட்ரோன். இது வந்து ஒரு டாய் ட்ரோன் கிடையாது, இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிகினர் ட்ரோன். அதாவது ஒரு முன்னாடி வந்து 2.7K ரெசல்யூஷன் இருக்க ஒரு கேமரா இருக்குது இதில். இது வந்து நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க, ஏன்னா சின்ன சைஸாக இருக்குது, கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து ஒரு பொம்மை ட்ரோன் போல். பொம்மை ட்ரோனுக்கு தான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்களா, ஒரு 50,000 கொடுத்து வாங்குற அளவுக்கு இது ஒரு அவ்வளோ முக்கியமான ஒரு ட்ரோனாக இது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு ஏரியல் ஃபோட்டோகிராஃபி இல்லை உங்களோட ஹாபி, இல்லை ஏதோ நான் ஒரு படம் எடுக்கிறேன், இல்லைனா வந்து கல்யாணத்துக்கு வீடியோ எடுக்க போகிறேன், இல்லை எனக்கு ஒரு ஆசை ட்ரோன் வாங்கணும், ஆனால் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிற ஒரு ட்ரோன் வாங்கணும் அப்படின்னா இந்த ட்ரோன் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன் இப்போ இந்த கண்டென்ட் நான் இப்போ இதை பற்றி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன்னா வேறு பிகினர் ட்ரோன் வேறு ட்ரோன் இருக்குமா, ப்ரைஸ் கம்மியான ரேட்டில் எனக்கு ஃபிமி எக்ஸைட், அதாவது ஜியோமியோட ஃபிமி எக்ஸைட் SE அந்த மாதிரி ட்ரோன்லாம் இருக்குது. 28,000 இல்லை 26,000 தான் வருது. இது அப்படியே ஒரு டபுள் ரேட்டாக இருக்குது. மேவிக் மினி வந்து அப்படியே அந்த 26னா இது ஒரு 52,000 53,000 இருக்குது. ஏன் அது வாங்கலாம்ல, அது இன்னும் பெரிய ட்ரோன். ஒரு ஜியோமின்ற ஒரு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு மொபைல் ஃபோன் கம்பெனியோட ஒரு ட்ரோன், அதை ஏன் வாங்கக்கூடாது? MI ட்ரோன் 4K ட்ரோன்லாம் இருக்குது, இது கேமராவும் இல்லை, ஸ்பெக்ஸ்லாம் கம்மியாக இருக்குது, அது வாங்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல வந்து நான் இந்த ட்ரோன் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்தது. லிஸ்ட்லாம் நான் போட்டு வச்சுருந்தேன். எடுத்தோடனே இந்த மேவிக் மினிலாம் வாங்கல. நிறைய ஒரு கல்யாணத்துக்குலாம் போகிறோம் அப்படின்னா வந்து அந்த ஃபேண்டம் அப்போ தான் நான் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. 2013 ரிலீஸ் ஆச்சு DJI ஃபேண்டம்லாம். அதுக்கப்புறமா லைனாக அந்த மாதிரி ஃபேண்டம் 2, ஃபேண்டம் 3, ஃபேண்டம் 4 அந்த மாதிரிலாம் வர ஒரு ட்ரோன் அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். நான் அடிக்கடி யூடியூப்பில் பார்ப்பேன் இந்த மாதிரி ட்ரோன்ஸ்லாம், எந்த மாதிரி ட்ரோன்ஸ் நமக்கு ஆசை இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன வயசுலேயே வந்து ஆர்சி ஹெலிகாப்டர் அதெல்லாம் வந்து ஓட்டி எனக்கு பழக்கம் இருக்குது. அதனால் ஒரு ஏர்க்ராஃப்ட், ஒரு சின்ன ஒரு பொம்மை ஏர்க்ராஃப்ட்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பேசிக் சும்மா ஒரு சின்ன நாலேஜ் இருக்குது. அதனால் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு ட்ரோன் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ட்ரோன் வந்து இப்போ தான் ஒரு 1 இயர் முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்திங்கன்னா மேவிக் ப்ரோ, மேவிக் ஏர் அந்த மாதிரி ட்ரோன்ஸ்லாம் பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் ப்ரைஸ் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து இது இந்தியன் மார்க்கெட்டுக்காகவே ஒரு முக்கியமாக வந்த ட்ரோன், இந்தியன் மார்க்கெட்டுக்காக டிசைன் பண்ண ட்ரோன் கூட சொல்லுவாங்க. இந்தியன் மார்க்கெட்டுன்னு சொல்ல வரல, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிக்கு பார்த்து அந்த ரெகுலேஷன்ஸ் படி. ஏன்னா இந்தியாலாம் பார்த்திங்கன்னா 250 கிராமுக்கு கம்மி, அதாவது நேனோ ட்ரோன் 0 to 250 கிராம் வந்து நேனோ ட்ரோன் கேட்டகரி, 250 to 2 kg வந்து மைக்ரோ, அதுக்கப்புறமா 2 to 25 kg வந்து மினி, அந்த மாதிரி அப்படியே அந்த கேட்டகரி வைஸ் போவோம். பெரிய ட்ரோன்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் வரைக்கும் அப்படி போவோம். நம்ம 2 கேட்டகரி தான் பார்க்கணும். ஒன்று வந்து நேனோ, மைக்ரோ. அதே வந்து அந்த ஜியோமி ஃபிமி எக்ஸைட் அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு 756 கிராம் கிட்டே வந்தது. நான் அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது, ஏன்னா ட்ரோன்ஸ் எங்கே வேணுமோ எப்படி வேணுமோ வாங்கிடலாம், ஆனால் இந்தியாவில் ஃப்ளை பண்ணணும் அப்படின்னா நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு மெயினாக இடித்த விஷயம் பார்த்தோம்னா இந்த ட்ரோனுக்கும் ஜியோமி ஃபிமி எக்ஸைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட். இது வந்து நேனோ ட்ரோன் கேட்டகரி. இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து 249 கிராம்ஸ் இந்த ட்ரோனோட வெயிட். அதே ஜியோமி ஃபிமி பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ கேட்டகரியில் வரும். அதாவது 700 கிராம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட 3/4 கிலோ வரும் அந்த ட்ரோனு. வந்து இந்த ட்ரோனுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த ட்ரோன் வந்து கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும், லைசன்ஸ் வச்சிருக்கணும். அதே மாதிரி எங்கே எடுத்துகிட்டு போனாலும்
ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணணும், பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஃப்ளை பண்ணணும். இதுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அதாவது நீங்கள் சிட்டியில் இருக்கீங்கன்னா வந்து நீங்களும் பர்மிஷன் வாங்கணும். லைசன்ஸ் இல்லைனாலும் ரெஜிஸ்டர் பண்ண வேணாம் அப்படின்னாலும் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஒரு ஐடென்டிட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வேறு எதுவுமே சொல்ல முடியாது, இது ஏன் ட்ரோன் தான் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு வந்து பில்லே வச்சு நான் எப்பவும் அலைய முடியாது. எங்கே போனாலும் நான் பில்லு வச்சுட்டு நான் ஏன் ட்ரோன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு சேஃப்டிக்காக நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அதை ரெஜிஸ்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியணும்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். நீங்கள் ரெஜிஸ்டர் கூட ₹1 கூட கட்ட தேவையில்ல, ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். கவர்மெண்ட் டிஜிசிஏ வெப்சைட்டில் போனீங்கன்னா அதே லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா வந்து ஒரு பெரிய டிடிஎஸான ப்ராசஸ். ஒரு கரெக்டாக இதுதான் ப்ராப்பரான இதுதான் ஒரு ப்ராப்பரான வழி லைசன்ஸ் வாங்குறதுக்குன்னு ஒரு ப்ராசஸே இல்லை இப்போ வரைக்கும், இந்தியாவில் அப்படி கிடையாது. அதனால் அது ஒரு தலைவலியாக இருக்கும். ஏன்னா ட்ரோன் நான் ஒரு சீப்பான ட்ரோன் வாங்கிட்டேன், அப்புறம் நான் அதுக்காக அலையணும் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் பைக்குக்கே லைசன்ஸ் இல்லாமல் இருக்காங்க, இன்னும் பாதி பேர் அப்படிலாம். அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் அப்புறம் ட்ரோனுக்காகலாம் நான் லைசன்ஸ் கலையணுமா? ஏன்னா கண்டிப்பாக பைக் லைசன்ஸை விட ட்ரோன் லைசன்ஸ் அதிகம், ப்ரைஸ் அதிகம். அதனால் அது ஒரு தலைவலியாக இருக்கும், அப்படி சுற்ற வேண்டியிருக்கும். ஒரு 72% ஆஃப் த வேர்ல்டு ட்ரோன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இப்போ வரைக்குமே. மற்ற ட்ரோன் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5% கூட கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் ட்ரோன்ஸ்னு தேடினா எவ்வளோ பொம்மை ட்ரோன்ஸ் 4000-5000க்குலாம் வரும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே வராது. அது டாய் ட்ரோன், இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிகினர் ட்ரோன். ஏன்னா அவ்வளோ ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வாங்கும் போதெல்லாம் அப்படியே கண்ணு முடிக்கலாம் வாங்கலாம். கண்டிப்பாக ஒரு இந்த டிஜே மேவிக் மினின்னு நெட்டில் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அப்படி அது சம்மந்தமான எல்லா வீடியோவும் நான் பார்த்துருப்பேன். அவ்வளோ ரிசர்ச் பண்ணி தான் வாங்கினேன். Xiaomi FIMI X8ஓட கம்பேர் பண்ணி பார்த்ததில் எனக்கு வீடியோ குவாலிட்டி சரியில்லை. அப்புறம் அந்த ட்ரோன் அந்த லைசன்ஸ் அது ஒன்று. அப்புறமா சர்வீஸ் சென்டர் பார்த்தோம்னா டிஜேக்கு நிறையா இருக்குது இந்தியாவில். Xiaomi பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கானவங்க, மொபைல் ஃபோனுக்கு தான் வந்தவங்க. அவங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் கால் பதிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ட்ரோன் பேருக்கு MI ட்ரோன் 4K ட்ரோன் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே தவிர அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான இது கிடையாது. நீங்கள் இந்தியா மார்ட்டில் கிடைக்குது 28,000 26,000 கிடைக்குது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அது கரெக்டான சப்போர்ட் இருக்காது. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரோனுன்றது வந்து ஒரு பறக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ன்றதால நீங்கள் என்ன தான் பார்த்து ஃப்ளை பண்ணாலும் அது கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பொருள் ஏதாவது அதுக்கு டேமேஜ் ஆன பொருள்லாம் வந்து மாற்றுறதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் சென்டர் கண்டிப்பாக போகணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜேக்கு நிறைய இருக்குது. சென்னையில் சரி, இல்லை நீங்கள் எந்த சிட்டியில் இருந்தாலும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டு டிஜே டீலர் வந்து கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ் பண்ணலாம். அதே Xiaomi பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரோனுக்கு வந்து பெருசாக இல்லை. ஏன்னா மொபைல் ஃபோனுக்கே தெரியும், Xiaomi ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் பக்கத்தில் ஒரு சர்வீஸ் சென்டர் போயிட்டு அந்த ஃபோனை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ தலைவலியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு பிராண்ட் இந்த மாதிரி ஒரு Xiaomiன்றது நல்ல வெல் நோன் பிராண்டு தான், ஆனால் அவங்க மொபைல் ஃபோனுக்கு பண்ணுறாங்க. அதனால் ட்ரோன் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாது. ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸில் உங்களுக்கு இடிக்கும். இது ஒரு கைக்கு அடக்கமாக இருந்தாலும் இது மேவிக் மினி ஆல்ரெடி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும்ட்டு. அதேமாதிரி வீடியோ கேப்பபிலிட்டி, அப்புறம் அதோட ஸ்டெபிலிட்டி, முக்கியமாக வந்து ஃப்ளைட் கண்ட்ரோல்னு சொல்லும்போது என்னது ஃப்ளைட் கண்ட்ரோல்னால் என்ன? இப்போ பார்த்தாலும் ஃப்ளைட் கண்ட்ரோல் சொல்கிறேன், அது என்ன அர்த்தம்? ரிமோட்டில் கண்ட்ரோல் போட்டால் அதனால் ஃப்ளைட் கண்ட்ரோல் அப்படின்னீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக பறக்க வைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு காற்று அடிக்குது அப்படின்னா எந்த பக்கம் காற்று அடிக்குதோ அதை கரெக்டாக எலிமினேட் பண்ணி அந்த பக்கம் இருக்க மோட்டார்ஸ் வந்து கரெக்டாக வேலை செய்யும். எந்த பக்கம் ஆங்கிள் கரெக்டாக வச்சுக்கணும், அதை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிராண்டை பொறுத்து வித்தியாசப்படும். அப்படி பார்க்கும்போது டிஜே வந்து அதில் நம்பர் 1, அதாவது கரெக்டாக ஸ்டேபிளாக ட்ரோனை பறக்க வைக்கிறதுல வந்து அவங்க வந்து நம்பர் 1 சொல்லுவாங்க எப்போவுமே. அதனால தான் அவங்களோட ட்ரோன்ஸ் வந்து எங்கேயா இருந்தாலும், இப்போ நீங்கள் கல்யாணத்துக்குலாம் போகிறீங்க அப்படின்னா வந்து டிஜே ஃபேண்டம் தான் மோஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு இண்டோர் ஃப்ளைட்டில் அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கரெக்டாக நம்ம எங்கேயா போய் நிறுத்தி வச்சுட்டுமா ட்ரோனை, ஃபோட்டோவாக வீடியோவான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்கும். இந்த மேவிக் மினி கூட சொல்கிறேன், அந்த ஃபேண்டம்லாம் எனக்கு தெரியாது, நான் ஓட்டினதில்லை. இதை சொல்கிறேன், இது ஒரு 100 மீட்டரில் 200 மீட்டர் ஹைட் எடுத்து போய் நிறுத்திட்டு ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடத்துல வச்சிங்கன்னா கூட வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா வீடியோ தானா இது இல்லை ஃபோட்டோவான்ற அளவுக்கு உங்களுக்கு டவுட் வரும். அதே மாதிரி 4K ட்ரோன் இருக்கே, இது 2.7K தானே, எதுக்கு நான் எனக்கு ரிசர்வேஷன் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது கம்பேரிசன். நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் நான் வச்சுக்கல, அந்த ட்ரோன் வச்சுக்கல, அதனால் நான் நல்லா சொல்ல முடியாது. நான் ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் கேமரா சரியில்லை. ஒரு Xiaomi 4K பேருக்கு ஒரு 4K ட்ரோன் தான் அது. மற்றபடி நீங்கள் இமேஜ் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா டிஜேயில் நல்லாயிருக்கும். அவங்க வந்து கிம்பலும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க டிஜே. அதே மாதிரி அந்த வீடியோ கேமராஸும் அவங்க வந்து நல்லா, எல்லாம் சைனீஸ் தான், Xiaomiயும் சைனீஸ் தான், டிஜேயும் சைனீஸ் தான். ட்ரோன்ஸுக்காகவே தனியாக அவங்க ஒரு 14 வருஷமாக அதிலேயே ஊர்னவங்க. அது எப்படி இருக்குது, அவங்க பிராண்ட் வாங்குறது எப்படி இருக்குது. Xiaomi வந்து சும்மா ஒரு கால் பதிக்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு ட்ரோன் ரிலீஸ் பண்ணாங்க. நான் கூட தான் யார் வேணுமோ ட்ரோன் செய்யலாம், யூடியூப்பில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது. ஒரு 4 மோட்டர் வாங்கி, ESC வாங்கி, ஒரு மதர் போர்டு, ஒரு கண்ட்ரோலர் வாங்கி, பேட்டரி வாங்கி நாமளே வச்சு செஞ்சுக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஃப்ளைட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஃப்ளைட் கண்ட்ரோல் வந்து இவங்க அவ்வளோ ஒரு வாட்டியும் பார்த்து விண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விண்டு என்ன எல்லாம் டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி வர ட்ரோன் இது. அதனால் எந்த ட்ரோனுமே வந்து இதுக்கு கிட்ட வராது. நான் வாங்கும்போது இந்த மேவிக் மினி வாங்கலாம் அப்படின்னு நான் லிஸ்ட்டு போட்டு வைக்கும்போது எனக்கு நிறையா பேச்சு வரும்ல, எந்த ட்ரோன்ஸ் இதுவும் ஒரு நல்ல ட்ரோன் தான் அப்படின்னு பேச்சு வரலாம். அந்த மாதிரி வந்த ட்ரோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேரட், அனாஃபி,
அப்புறம் ஸ்கைடியோலாம் வந்து வாங்க முடியாது, நம்மளால் வாங்க முடியாதுன்னா அது அமெரிக்கன் பிராண்டு. ஆனால் அது ஃபுல்லாக இங்கே ஆக்சஸ் கிடையாது, சுத்தமாக அது இங்கே டீலர்ஸே யாரும் கிடையாது ஸ்கைடியோ. அப்புறம் ஆர்டெல் ஈவோ 2, அப்புறம் இந்த ஜியோமியோட ஃபிமி, அந்த மாதிரி ட்ரோன்ஸ் அதெல்லாம் பார்த்தேன். எல்லாத்துலேயும் பார்த்துட்டு கடைசியாக வந்து இதுதான், எந்த ஃபேக்டரி எடுத்தாலுமே இவங்க தான் வந்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இஷ்யூ இருக்குது, மேவிக் மினி 2 15 மீட்டர் மேலே பறக்காது அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அதனால் வந்து இப்போ ட்ரோன்ஸ் யாரா வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இப்போதைக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், யாரும் வாங்காதீங்க. ஏன்னா எப்படி வரும், ஏன்னா லிச்சியோட சப்போர்ட் இருந்தால் கூட போதும். மினி 2க்கு நீங்கள் கண்டிப்பாக மினி 2 வாங்கலாம். டிஜேக்காக இவ்வளோ நேரம் மூச்சு வாங்க பேசுகிறேனே, என்ன இதனால் என்ன எனக்கு பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன்லாம் கிடையாது. நான் இது டிஜே வச்சிருக்கனால நான் சொல்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு தப்பான ட்ரோன், ஏன்னா நீங்கள் ஒரு 6000 7000 அந்த மாதிரி ட்ரோன் கொடுத்து வாங்குறது ஓகே, ஏதோ சும்மா ஒரு பொம்மை ட்ரோன் வாங்கணும்னு இருக்கலாம். ஒரு 20,000 மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கரெக்டான பிராண்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெஹிக்கிள் மாதிரி தான், ஒரு சின்ன ஏர்க்ராஃப்ட். இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு வாட்டி வாங்கிட்டு தூக்கி யூஸ் பண்ணுற பொருள் கிடையாது, கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக. அதனால் எந்த ட்ரோன் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். நீங்கள் எந்த ட்ரோன் வேணால் வாங்குங்க, டிஜேயில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே டிஜேயில் இருக்கும். என்ன ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காக வந்து வேறு ட்ரோன் போகிறது வந்து எனக்கு நல்ல இதுவாக தெரியல. உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரோனோட லைஃப் டைம் நல்லா இருக்கணும், நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்கினீங்களோ அது நல்லா ஒரு லாங் லைஃப்க்கு இருக்கணும் அப்படின்னா டிஜேயில் கண்டிப்பாக வாங்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.